நாம் யாவரும் ஜெபத்துக்கு ஆயத்தமாவாக. நாம் யாவரும் எழுந்திருப்போமாக. நாம் தேவனை சோத்திரித்து நாம் ஜெபத்தை ஆரம்பிப்போமாக. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நித்திய தேவனே, அன்பின் தேவனே, அநாதி தேவனே, சோத்திரத்துக்குரியவரே, மகிமைக்கு பாத்திரரே, சோத்திரம் 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 கர்த்தாவே தேவனே, இந்த அந்தி வேலைக்கா சோத்திரம் 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 கர்த்தாவே தேவாதி தேவனே, இந்த சாயங்கால வேலைக்கா சோத்திரம் 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 கர்த்தாவே தேவனே, உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே இந்த கிருபை கொடுத்தமைக்கா நன்றி கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தாவே தேவாதி தேவனே சோத்திரம், ஜீவன்ல தேவனே சோத்திரம், அன்பின் தேவனே சோத்திரம் கர்த்தாவே கிருபை நிறைந்தவரே சோத்திரம் 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 கர்த்தாவே தேவனே, இந்த வேலைக்கு கர்த்தாவே சோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே தேவனே, இந்த மாலை வேலைக்கா தேவனே இதோ கர்த்தாவே பசுத்தவர்களும் பசுத்தவாடிக்கா கூடியிருக்க இந்த வேலைக்கா கர்த்தாவே நீத்தாமை கர்த்தாவே இந்த நேரத்தை கொடுத்தமைக்கா நன்றி கர்த்தாவே தேவனே. இதோ கர்த்தாவே நாங்கள் வார்த்தை கேட்க போற கர்த்தாவே அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை பேச போறதுக்காக கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே தேவனே இதோ நன்றியோடு கர்த்தாவே எங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவனே. இதோ கர்த்தாவே நாங்கள் பாட இருக்க பாடலை தெய்வம் ஆசீர்வதித்து கர்த்தாவே நாங்கள் உற்சாகமாய் பாடும்படி கர்த்தாவே உண்மையோடு பாடும்படி உதவி செய்யும். இன்னுமாய் கர்த்தாவே தேவாதி தேவனே, ஜீவல தேவனே, ஒரு ஆராதனையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே இதோ கர்த்தா நாங்கள் கர்த்தா முதல் முடிவோரே கர்த்தாவே எப்பொழுதும் கர்த்தா உம்முடைய ஆவியில நிறைந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே காணப்பட உதவி செய்யும் கர்த்தாவே தேவனே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்த வழிநடத்தும் கர்த்தாவே தேவனே. இதோ கர்த்தாவே வந்திருக்கும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நிதமாக ஆசீர்வதித்து கர்த்தாவே இதோ கர்த்தா வந்தது நல்லதென்று கண்டுகொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் பெருத்த ஆசீர்வாதத்தோட கர்த்தா வீடு திரும்ப உதவி செய்யும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் வழிநடத்தும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டுகிறேன், ஆமென். அருமையான சகோதரன், நீங்கள் வந்து முதல் பாடலும் இரண்டாவது பாடலாக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேர வேளையில் நம்மளை கொண்டு வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்முடைய சித்தம் கிடையாது. அவர் வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் வழியிலே நம்மளை நடத்துவார். தேவன் மகிமைப்படும்படியாக அடியன் எழுதிய பாடல், ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா, காணாமல் போன ஆட்டவர் தேடாமல் இருப்பாரோ, ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா, காணாமல் போன ஆட்டவர் தேடாமல் இருப்பாரோ, ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார், தண்ணீர் என்னது சேர்க்கிறார். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார், தண்ணீர் என்னது சேர்க்கிறார். பகலெல்லாம் அதை மேய்க்கிறார், பகலெல்லாம் அதை மேய்க்கிறார். இரவெல்லாம் பாதுகாக்கிறார், இரவெல்லாம் பாதுகாக்கிறார். ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. ஆடு மேய்ச்ச தாவீத அரசனாக்கினீரே, மாடு மேய்ச்ச என்ன பாட வைக்கிறீரே. ஆடு மேய்ச்ச தாவீத அரசனாக்கினீரே, மாடு மேய்ச்ச என்ன பாட வைக்கிறீரே. ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. காணாமல் போன ஆட்டவர் தேடாமல் இருப்பாரோ, காணாமல் போன
ஆட்ட அவர் தேடாமல் இருப்பாரோ? ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. கல்வாரி மலை மேலே கல்வர்கள் நடுவினிலே கை காலாணிகளால் சிலுவையில் கட்டுண்டு மரித்தீரே. கல்வாரி மலை மேலே கல்வர்கள் நடுவினிலே கை காலாணிகளால் சிலுவையில் கட்டுண்டு மரித்தீரே. ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. காணாமல் போன ஆட்டை அவர் தேடாமல் இருப்பாரோ? காணாமல் போன ஆட்டை அவர் தேடாமல் இருப்பாரோ? ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா, ஆட்டுக்குட்டி அநீரையா. அல்லேலூயா. இரண்டாவது பாடல் பாடி எனக்கு தேவன் கொடுத்த பாடு. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே மரியாள் வயிற்றினிலே பிறந்தாரே செய்யா. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே மரியாள் வயிற்றினிலே பிறந்தாரே செய்யா. ஒளியாய் வந்தவராம் மெய்யான ஒளியாம், ஒளியாய் வந்தவரே மெய்யான ஒளியே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே மரியாள் வயிற்றினிலே பிறந்தாரே செய்யா. மேகத்தரேதமாக்கி காற்றின் சேட்டைக்குள் பரப்பவராம், கடல் தண்ணீர் மேல் நடந்து நமக்கு காட்சி தருபவராம். மேகத்தரேதமாக்கி காற்றின் சேட்டைக்குள் பரப்பவரே, கடல் தண்ணீர் மேல் நடந்து நமக்கு காட்சி தருபவரே. கிருபை உள்ளவராம், மகிமை நிறைந்தவராம், கிருபை உள்ளவரே மகிமை நிறைந்தவரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே மரியாள் வயிற்றினிலே பிறந்தாரே செய்யா. ஒளியாய் வந்தவராம் மெய்யான ஒளியாம், ஒளியாய் வந்தவரே மெய்யான ஒளியே. செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டவராம். செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டவராம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே மரியாள் வயிற்றினிலே பிறந்தாரே செய்யா. ஒளியாய் வந்தவராம் மெய்யான ஒளியாம், கிருபை உள்ளவரே மகிமை நிறைந்தவரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் யாவருக்கும் ஒரு தெரிந்த பாடல் நம் கைகளை தட்டி பாடுவோமாக. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவேன், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். ஏசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஏசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதாக. நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 311. வாசிப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம் 10-13 வசனங்களை நாம் வாசிப்போம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திலே புறப்பட்டு போக கடவோம். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாத்திரம் அந்த நகர வாசலுக்கு புறம்பாக போய், அந்த பாளையத்துக்கு புறம்பாக போய் எங்களுக்காக நீர் ஆண்டவரே அந்த சிலுவையிலே மரணம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால், உம்முடைய ரத்தம் சிந்தாமல் போயிருந்தால், இந்த மாலை வேளை எங்களுக்கு பரிதபிக்கப்பட்ட நேரமாக இருந்திருக்கும். அந்த இனிமையான பார்வைதான், அந்த மனதுருக்கம்தான் இந்த மாலை வேளையிலே எங்களை கூடி வர செய்திருக்கத்தாவே. உம்முடைய இரத்தம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த மாலை வேளை நாங்கள் பிசாசோடு சஞ்சரிக்கக்கூடிய வேலையாக இருந்திருக்கும். உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், உம்முடைய பரிசுத்த ஆவி உம்முடைய இருதயத்திலே எங்களை நினைவு கூர்ந்தபடினாலே இந்த மாலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பிழைக்கும்படிக்கு மேலான ஒன்றை தந்திருக்கிறீர். அதுதான் எங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. அது உம்முடைய வார்த்தை தான் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறேன். இதோ இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்கு இந்த உலகம் என்ன விதமான காரியத்தை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தாலும் அதற்கு மேலாக உம்முடைய வார்த்தையை வைக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய அது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்தது எதுவோ அது எங்களுக்கு கிடைக்கும்படியாகவும், நீர் எதை எங்களுக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறோ அதை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த மாலை வேளையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாஞ்சை எதுவாக இருக்கிறது கர்த்தாவே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் நாங்கள் திருப்திப்படுத்தாமல் உம் ஒருவரையே மகிமைப்படுத்தும்படியாக இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். உட்காருவோம். நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம், பாளையத்துக்கு புறம்பாக செல்லுதல் என்ற செய்தியிலிருந்து நாம் பார்த்தோம். அதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இது தேவனுடைய பாளையம். இன்றைய தலைப்பு தேவனுடைய பாளையம். ஜனங்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளாம் கிறிஸ்தவங்க, அவரை விசுவாசித்தா எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம போயிடுவோம். எங்க போயிடுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போயிடுவோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம், எல்லா கிறிஸ்தவருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பைபிளை கரங்களில் வைத்திருக்கிறேன், நான் சபைக்கு சரியாக செல்கிறேன், நான் பாடல்களை பாடுகிறேன், ஆவியில் நடனம் ஆடுகிறேன், அந்நிய பாஷைகள் பேசுகிறேன் என்று சொல்லி ஜனங்களை என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், அதனால என்ன செய்ய போறேன், நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? தேவன் செய்தவர்களுக்காக நன்றி சொல்கிறார்கள். தேவன் இதற்கு முன்பாக என்ன செய்தாரோ அதற்காக நன்றி சொல்கிறார்கள். என்ன செய்ய போகிறாரோ அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்து கொண்டிருப்பவர்களை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாடு அப்படியாக தொடங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அங்கே காட்சியிலே வரும்பொழுது ஜனங்கள் எல்லோருமே, அந்த பரிசேயர் சதுசேயர் முதற்கொண்டு அங்கு அந்த சபைக்கு சென்றிருந்த எல்லா ஜனங்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏற்கனவே தேவன் ஆபிரகாமுக்கு செய்ததும், மோசேக்கு செய்ததும், தாவீதுக்கு செய்ததும், சாலமோனுக்கு செய்ததும், மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளோடு ஜனங்களுக்கு செய்த எல்லா நன்மையை குறித்தும் அங்கே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், துதித்துக் கொண்டிருந்தார்கள். அதன்படியாக என்ன செய்தார்கள்? ஒரு நாள் வரப்போகிறது, மேசியா வரப்போகிறார், நாங்கள் இப்படியாக வாழப் போகிறோம், இப்படியாக நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி வரப்போகிற காரியங்களுக்காக அங்கு ஜெபித்து அங்கு துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வாசற்படியிலே ஒருவர் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, இவன் பெயல்செபூல்,
இவன் நம் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, எந்த ஐக்கிய சீட்டு அவனிடத்தில் இருக்கிறது, இவன் எந்த சபையை சேர்ந்தவன், ஆனால் இவனுடைய காரியம் நமக்கு விரோதமாகவே இருக்கிறது என்று சொல்லி அவரை நிராகரித்தார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய ரூபத்தில் அவர் வரவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாஷையை அவர் பேசவில்லை, சொல் நயமிக்க வண்ணங்களில் அவர் பேசவும் இல்லை, நல்ல உடையை உடுத்திக் கொள்ளவும் இல்லை, தலையை வாரிக்கொண்டும் இல்லை. அவர் அப்படியாக தேவன் அவர்கள் விரும்பத்தக்கதான ரூபத்தில் அவர் வரவே இல்லை. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஜனங்கள் விரும்பக்கூடிய ரூபத்தில் தேவன் வெளிப்படவே இல்லை. அதனால் தான் அன்றைக்கு இருந்த அதே ஆவிகள் மரிக்காமல் இன்றைக்கும் கடைசி கால செய்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ள கூட புகுந்து இன்றைக்கு இரண்டாம் வருகை விசுவாசிக்க மறுக்கிறது. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அன்றைக்கு சபைக்குள்ளே போவதற்காக அங்கே போய் உள்ளே சென்றார். அவர்கள் தான் சொன்னார்கள், ஐயா நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க என்று சொல்லி ஒரு தோல் சுருளை அவர் இடத்தில் கொடுத்தார்கள். அது ஏசாயாவின் புஸ்தகமாக இருந்தது. அதை எடுத்தார், வாசித்தார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். சொன்ன அடுத்த கணமே அந்த வேதாமத்தை கையில் வைத்திருந்த ஜனங்களே அவரை வெளியே தள்ளினார்கள். யாரை வெளியே தள்ளினார்கள்? இவர்கள் யாருக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த நபர் அங்கே காட்சியிலே வந்து விட்டார். காட்சியில் வந்தவரை நீ வெளியே போ, நீ என்னுடையவன் அல்ல, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ வேசியினுடைய மகன் என்று சொல்லி அவரை புறமே தள்ளினார்கள். தேவனோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள வண்ணமாக வரவில்லை, விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக அங்கே வந்தார். அவர் சிந்தையிலே இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக வந்தார். நீங்கள் மாத்திரம் தேவனுடைய சிந்தையிலே ஏற்கனவே இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அன்றைக்கு மாம்ச சரீரத்திலே வந்தார். அந்த தேவன் தான் மறுபடியுமாக 7ஆம் தூதன் வில்லின் மரியின் மூலமாக வார்த்தையாக வெளிப்பட்டார். நீங்கள் வார்த்தையில் தேவனையும் தேவனை வார்த்தையாகவும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் இரண்டாம் வருகை உங்களால் விசுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. தேவன் காட்சியிலே வந்து விட்டார். எல்லா திரைகளையும் கிழித்து, எல்லா ஸ்தாபன திரைகளையும் கிழித்தெறிந்து தேவன் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து விட்டார். ஏனென்று சொன்னால் அதை அக்னி ஸ்தம்பம் உறுதிப்படுத்தியது, மேக ஸ்தம்பம் அதை உறுதிப்படுத்தியது. அல்லேலூயா. தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை அந்த அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அங்கே உறுதிபட தெரிவித்தது, நான் இங்குதான் இருக்கிறேன் என்று. அந்த அக்னி ஸ்தம்பம் மோசேனிடத்தில் அங்கே காட்சியில் தோன்றும் என்ன சொல்லுது? நான் இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்னது. நான் தான், வேற யாரும் அல்ல. நான் தான், ஐ அம் தட் ஐ அம். நான் தான் வந்திருக்கிறேன். நான் என்ற கூடிய அந்த நபர் தான் வந்திருக்கிறேன். நான் என்ற கூடிய பிரீதி பெயர் தேவனுக்கு மாத்திரமே உறுதியாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? அக்னி ஸ்தம்பம் வந்து நான் தான் வந்திருக்கிறேன். யார் அவர்? அந்த நான் யார்? அவர் தான் மோசையை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். மோசையை அனுப்பியவர் அவர் தான். மோசை ஏற்கனவே தேவனுடைய சிந்தையில் இருந்தார். அந்த சிந்தையின் வெளிப்பாடு வார்த்தையாக வெளியே வந்தது. அந்த வார்த்தை தான் அங்கே ஒரு சரீரத்திலே அங்கே அடைக்கப்பட்டிருந்தது. அந்த சரீரம் தான் மோசேவாக இருந்தார். நீங்களும் தேவனுடைய சிந்தையில் இருந்தீர்கள். நீங்கள் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த சரீரம் நீங்கள் அல்ல, அந்த சரீரத்துக்குள்ளாக இருப்பதுதான் நீங்கள். ஆதாமை என்ன பண்ணார்? ஆவியிலே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து என்ன செய்தார்? ஒரு மண் சரீரத்தை உருவாக்கி அதற்குள்ளாகத்தான் அந்த வார்த்தையை வைத்தார். அல்லேலூயா. வார்த்தை எங்கே மறைந்திருக்கிறது? ஒரு சரீரத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது விரும்பத்தக்க ரூபம் அல்லாமல் இருந்தது. அவனுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒரு மிருகத்தின் சரீரமாக இருந்தது. அவன் கால் ஒரு கரடி கால் போல இருந்திருக்கலாம், அவனுடைய கை ஒரு குரங்கின் கை போல இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்தது அவனுடைய வித்தாக இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் ஒரு மிருகமாக ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படியாக உலகத்தினுடைய எல்லா பாவங்களோடு கூட ஜீவித்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக அந்த ஜீவ வித்து இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் குமார்த்திகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரும் விரும்பக்கூடிய ரூபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கருப்போ சிவப்போ புளுவோ மஞ்சளோ உயரமோ குள்ளமோ ஒல்லியோ குண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளாக அந்த வித்து இருக்கிறதா என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக இந்த கடைசி நாட்களிலே தேவன் என்ன செஞ்சாரு? பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், எனக்கு விரோதமாக நீங்கள் பேசினால் அது மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், அவர் அன்றே சொன்னார், ஃபர்ஸ்ட் கமிங்க நிராகரிக்கிறீங்க, அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் செகண்ட் கம்மிங்ல
நீங்க நிராகரிப்பா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பஸ்கமிங் ஆகிய வார்த்தைக்கு, சரீரத்தில் மறைக்கப்பட்டிருக்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் விரோதமாக பேசினால் மன்னிக்கப்படும். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியாக நான் திரும்பவும் வரும்பொழுது அதற்கு விரோதமாக நீங்கள் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டார். எது அவருக்கு விரோதமாக பேசுவது? அவர் வரும்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்களே, அதுதான் அவருக்கு விரோதமாக பேசுவது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள் என்று சொன்னார், அதுதான் அவருக்கு விரோதமாக பேசுவது. இது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே மாட்டாது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மோசே ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தான். நல்ல குடும்பம், நல்லா போயிட்டு இருந்தான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போன ஒரு மனிதனாக இருந்தான். எகிப்திலே அவன் அப்படியே என்ன செஞ்சான்? தேவனுடைய வார்த்தையை சரியாக கை கொள்ளாமல் என்ன பண்ணிட்டான்? ஒரு எகிப்தியனை கொன்றுவிட்டு அப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் விலகி ஓடி போயிட்டான். தேவன் விட்டுட்டார். நீ விலகி ஓடி போன விட்டுட்டார். எத்தனை வருஷம் விட்டார்? 40 வருஷம் விட்டார். 40 வருஷம் விட்டார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? பொண்டாட்டி பிள்ளைகளோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். மாமனார் மாமியாரோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆடு மாடுகளோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதுக்காக அவனை ஜாலியா இருக்க விட்டா தெரியுமா? மனைவி பிள்ளைகளோட ஏன் தெரியுமா ஜாலியா இருக்க விட்டாரு? அவன் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் மறக்கும்படிக்கு மனைவி பிள்ளைகளோட ஜாலியா இருக்க விட்டார். ஒரு மனிதன் மனைவி பிள்ளைகளை நேசித்து தன்னுடைய வேலையில் மாத்திரம் கவனம் செலுத்துவாள் என்று சொன்னால் அவனுடைய எல்லா விதமான உலக காரியங்களும் அங்கே ஒழிந்து போய்விடும். அல்லேலூயா. ஒரு மனிதன் உண்மையாகவே குடும்பத்தை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து, பிள்ளைகளுக்காக உழைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் கற்று வைத்துக்கக்கூடிய எல்லா விதமான உலக காரியங்களும், உலகத்தால் நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்கிறான், அந்த காரியம் எல்லாமே அங்கே மரித்து போய்விடும். தேவன் என்ன செஞ்சாரு? உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும், அந்த எகிப்திலே அவன் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் மறக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு மனைவி, பிள்ளைகளை, ஆடு மாடுகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஏன் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட ஐயா கூட ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். ஏன் அந்த வேலையெல்லாம் கொடுக்குறாரு? எல்லாருக்கும் வேலையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறோம், வேலையை கொடுக்குறார், நல்ல குடும்பத்தை கொடுக்குறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்குறார். ஏன் கொடுக்குறார்? ஏதோ ஒன்று நம்ம இடத்துல எடுத்து போட விரும்புகிறார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? இவன் நல்ல குடும்பத்தை நடத்துறான். ஆடுகளை நல்ல பத்திரமா பார்த்துக்கிறான், நல்ல ஒழுங்கா இருக்கிறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை. பார்க்கிறார் ஆண்டவர், அவன் பரிபூர்ணமா வரான்னு பார்க்கிறார். முதலாவது, தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை நடத்த முடியாது. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை நடத்தவே முடியாது. அவன் என்ன செஞ்சான்? டெய்லி ஆடு மேய்க்க போவான், குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தான், மனைவியை பார்த்து கொண்டிருந்தான், உழைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்தான், எல்லாவற்றையும் சரியாக பார்த்து கொண்டு போது தேவன் என்ன செஞ்சாரு? இப்பொழுது அவனிடத்தில் அந்த உலகம் போய்விட்டது, சரியாக குடும்பத்தை நடத்தி கொண்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று அங்க சொன்னார். அங்க போனாரு, என்னுடைய ஜனங்களை கூக்குரல் கேட்கவே நான் இறங்கி வந்தேன்றார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் தேவன் இறங்கி வரணும்னா இன்னொன்னு இருக்குது. ஒரு மனிதன் பரிபூர்ணமா இருந்தா மட்டும் போதாது, ஜனங்கள் அங்கே ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து விடுவிப்பதற்கு எங்களுக்கு எங்கே அந்த மேசியா, எங்களை மீட்கக்கூடிய அந்த மீட்பர் எங்கே? எங்களுக்கு வலி வேதனை அதிகமாயிடுச்சு சொல்லி ஜனங்க அங்க ஜெபிக்க 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 தேவன் என்ன செஞ்சாரு? நேரா இறங்கி வந்து அங்கே ஒரு மலை மேலே தன்னுடைய பாளையத்தை முகாமிட்டார். தன்னுடைய இடத்தை ஒரு மலை மேலே அங்கே முகாமிட்டார். அந்த மலை மேல அப்படி பார்க்கறவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். டெய்லி அந்த மலையை பார்ப்பான். மோசே அங்கே ஆடு மேய்க்கும் போது டெய்லி அந்த மலையை பார்ப்பான். மலையை பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றும் வித்தியாசமா தெரியல. ஆனால் அன்றைக்கு அந்த மலையின் இடத்திலே ஒரு வித்தியாசத்தை கண்டான். அது ஒரு சாதாரண மலை. அங்கே முச்செடிகள் தான் அதிகமாக இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க, மலைகள் உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில போய் பாருங்க. அந்த காரச்செடி முள்செடிலாம் நல்லா பசுமையா என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. அங்க நிறைய என்ன இருக்கும்? முட்செடிகள் நிறைய அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மலை மேல. இவன் பார்க்கறான், டெய்லி அந்த முட்செடியை பார்த்துன்னு இருக்கிறான், டெய்லி அந்த மலையை பார்க்கறான், டெய்லி அந்த முட்செடியை பார்த்துன்னு தான் இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் பார்க்கக்கூடிய காரியம் அங்கு வினோதமாக தெரிந்தது. அந்த மலை அவனுக்கு புதிதாக தெரிந்தது, அந்த செடி அவனுக்கு புதிதாக தெரிந்தது. ஏன், எப்படி அது புதிதாக தெரிந்தது? அவனை கவனிக்க செய்தது எது? அவனை ஈர்க்கக்கூடிய விஷயம் என்ன அங்கே இருந்தது? அங்கே தேவன் காட்சியிலே வந்து விட்டார். அந்த அக்கினி சம்பவம் காட்சியிலே வந்து விட்டது. இன்றைக்கு ஜனங்கள் கூட, உங்களை சுற்றி இருப்பவர்கள் கூட உங்களை வித்தியாசமாக, இவன் இப்படிப்பட்டவன் இல்லையே, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாளிலே இவன் எப்படி மாறினான்?
இவனிடத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சி என்ன? இவனிடத்தில் இந்த கவர்ச்சி உருவாவதற்கு காரணம் என்ன? இவனிடத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. அது மோசேயை சந்தித்த அதே அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பம் உங்களுக்குள்ளாக இறங்கினால்தான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுவீர்கள். அதுக்கு வரவிட்டால் நிச்சயமாக நீங்கள் இன்னும் முச்செடியாக தான் இருப்பீர்கள். பார்க்குறவங்களும் அப்படியே தான் பார்த்துட்டு போவாங்க. சாதாரணமாக இது ஒரு மூச்செடி மலை என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்க? நம்மில் ஒருவனை போல் இருக்கிறான், நம்மில் ஒருத்தன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த அக்னி ஸ்தம்பம் உண்மையில் இறங்கிட்டோம், அவன் பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய விதங்கள் எல்லாமே மாறி போகும் ஒரு நாள். அது எப்பொழுது அந்த அக்னி ஸ்தம்பம் உண்மையிலே வந்து அமர்ந்தால்தான். அவன் மோசே பார்த்தான், இது என்ன வினோதமாக இருக்கிறது, இது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த இடத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், இந்த இடம் எனக்கு தெரியும், இது எப்பேற்பட்ட இடம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த இடம் மாறி போனதற்கான காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க பக்கத்துல, நான் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். அவன் பார்த்துட்டு வீட்டுக்கு போயில்ல, அவன் பார்த்துட்டு வீட்டுக்கு போயில்ல. அவன் என்ன சொன்னான்? இங்க ஏதோ ஒன்று இருக்கிறது, நான் கிட்ட போய் பார்ப்பேன். அவன் கிட்ட போய் பார்க்கறதுக்கு போனான். நேரம் எப்பவும் போறது போல தான் போனான். முச்செடி இருக்குதுன்னா என்ன போட்டு போனோம்? காலில் முச்செடி பக்கத்தில் எப்படி போனோம்? காலில் செருப்பு போட்டு தான் போனோம். எல்லாம் முள் இருக்குது, முச்செடி இருக்குது. இவன் யாரை பார்க்க போறான்? முச்செடி பார்க்க போறான். இது மேலே ஏதோ வினோதமா, ஏன்னா வெளிச்சம் இருக்குது, ஆனால் கருகல. இதே சரியம்தான். ஒரு நாள் குடித்து கொண்டிருந்தான், ஒரு நாள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தான், ஒரு நாள் திருடி கொண்டிருந்தான், ஒரு நாள் உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தான், சண்டை போட்டு கொண்டிருந்தான். ஆனால் இதே செடி இன்றைக்கு வேறு விதமாக இருக்கிறது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை திடீர்னு வந்து உருவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே உருவம் தான், அதே டொக்கு குஞ்ச மூஞ்சி தான், அதே கருமை நிறந்தான், அதே வெள்ளை நிறந்தான், அதே உயரம்தான் இருக்கிறான். ஆனால் இவனிடத்தில் மாற்றம் இருக்கிறது. என்ன மாற்றம் அது? நான் கிட்ட போய் பார்க்க போறேன்னா, கிட்ட போனா முச்செடி தானே, அங்க என்ன பண்ணோம்? அப்படியே போனா கிட்ட போனவனுமே முச்செடிக்கு மேலே ஒரு சத்தம் ஒன்று பேசியது, ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று பேசியது. மோசே, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. நீ முதல்ல என்ன செய்ய? உன் பாதரட்சியை முதல்ல கழட்டி போடுறா அப்படின்னாரு. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? முதல்ல தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நீ வருவாய் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? அவருக்கு நீ கனத்தையும் மரியாதையும் கொடுத்தே தீர வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல உன் பாதரட்சி நீ கழட்டி தூர போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எதனால இது பரிசுத்தமாக்கப்பட்டது? இவ்வளவு நாள் இல்லாமல் அது எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டது? எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டது? அது பரிசுத்தமாக்கப்பட்டது அந்த அக்னி சம்பத்தினால் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான். ஒரு நாள் அவன் இயேசுவை சந்தித்தான். சந்தித்த பிறகு அவரை சந்திச்ச பிறகு அவனால சும்மா இருக்க முடியல. அவரை சந்தித்த பிறகு அந்த மனிதனால் சும்மா இருக்க முடியல. அவனுக்குள்ள பயம், நடுக்கம். அவன் உடனடியாக என்ன செஞ்சான்? பாதரசி கட்டி போட்டுட்டு உடனே அங்க முழங்கால் படி போட்டதை நான் பார்க்கிறோம், முழங்கால் இட்டதை நான் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக உள்ளே வருவீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே வருவீர்கள் என்று சொன்னார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும். அவர்தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாடல இருக்குது இல்ல, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். அந்த இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். யார் இடத்துல? அவரிடத்துல போய் நாம் முழங்கால் படியிடுவர்களாக இருக்கிறோம். அங்க என்ன பண்ணணும்? முதல்ல என்ன செஞ்சான்? முதல்ல கீழ்ப்படிந்தான். அந்த சத்தத்திற்கு முதலாவது கீழ்ப்படிந்தான். அவன் உடனே போயிட்டு இல்ல இல்ல என்னால செருப்பெல்லாம் கட்ட முடியாதப்பா, இங்க எவ்வளவு முள் இருக்கு தெரியுமா, நான் வந்திருக்கிறது முச்செடி பக்கத்துல, உங்களை யார் முச்செடி பக்கத்துல வர சொன்னது? அப்படி ஒரு நல்ல மரம் இருக்குல்ல, அந்த நல்ல மரத்துல வந்திருக்கலாமே. என் காலில் முள்ளு பொத்திச்சுனா, கல்லு பொத்திச்சுனா நான் என்ன செய்வேன்? செருப்பெல்லாம் கட்ட முடியாது. உனக்கு வேணா தலைப்பா நான் ஒத்துக்கிட்டுமா, என் தலையில் இருக்க துண்டை நான் ஒத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அந்த காட்சி கொஞ்சம் பாருங்க, வேதாமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் மட்டும் அந்த காட்சியை, இல்லை என்னால் செருப்பு அவுக்கவே முடியாது, நான் தலைப்பாவை மட்டும்தான் அவுப்பேன், ஏன்னா தலைப்பா எனக்கு ஈஸியாக இருக்குது, மேலே இருக்குது, அவுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் காலில் அது என்ன பண்ணியிருக்கேன், அந்த செருப்பு என்ன பண்ணியிருக்கேன், அது அன்னைக்கு அந்த காலத்து செருப்பில் எப்படி இருக்கும்? தோலினால் செய்யப்பட்டு அது அப்படியாக பின்னி கட்டி வச்சிருப்பாங்க. இது அவுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? திரும்ப நான் எடுத்து கட்டணும், டைம் ஆகாது. அதனால என்ன செய்ய, அதனால செருப்பெல்லாம் அவுக்க முடியாது, தலைப்பா மட்டும் கட்டணும்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி?
தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தவிர வேற எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அவர் நில்லுன்னா நிக்கிறோம், உட்காரணும், ஏச்சு போயிட்டு இருக்கணும். அல்லேலூயா. இதை செய்ய என்றால் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்றால் செய்யவே கூடாது. அவன் தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? இல்ல, அவன் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த முச்செடியில அவர் காட்சி அளித்த பிறகு அவர் பேசுறார். மோசே என்று அவர் பேசின பிறகு அவனுடைய ஜீவியம் மாற ஆரம்பித்தது. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் தெரியுமா? திக்குவாயா இருக்கிறேன், என்னால் எப்படி? அவர் சொல்றார், என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை நான் கண்டு நான் மிகவும் மனவேதனைப்பட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். யாருக்காக வந்தார்? எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக மோசேயினிடத்தில் இறங்கி வந்தார். மோசே யாராக இருக்கிறான்? தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். வருகை யாருக்காக வந்தது? ஜனங்களுக்காக வந்தது. ஆனால் ஜனங்களுக்காக வந்த இயேசுவானவர் யாரை சந்தித்தார்? தீர்க்கதரிசியை சந்தித்தார். தீர்க்கதரிசியை சந்தித்த தேவன் எங்கே அங்க ஜனங்களிடத்தில் போகிறார்? ஜனங்களிடத்தில் தீர்க்கதரிசி தான் சென்றானே தவிர காட்சியில் தேவன் அங்கே அவர் தன்னை உடனே காட்டல. தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படியாக அற்புதங்களும் அடையாளம் கொடுத்து அனுப்பினார். அவர் என்ன சொன்னாரு? ஜனங்க இந்த அடையாளத்தை நம்பலாம், இந்த அடையாளத்தை நம்புவாங்கன்னு சொல்லி 2 அடையாளத்தை கொடுக்குறாரு. எதுக்காக 2 அடையாளத்தை மோசே கிட்ட கொடுக்கிறாரு? எதுக்காக 2 அடையாளத்தை கொடுக்கிறாரு? இந்த அடையாளத்தில் இந்த அடையாளத்தை நம்புவாங்கன்னு ஏன் சொன்னாரு? நான் இறங்கி வந்ததற்கு இதுவே அடையாளம் என்று சொன்னார். நம்முடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் இடத்திலே தேவன் சொல்லவில்லையா, மோசேக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது போல உனக்கு நான் 2 அடையாளங்களை தருகிறேன் என்று? இந்த செய்தி வாசிக்கிற சில மேதாவி போதகர்களும் மேதாவி பிரசங்கிமார்களும் சரி, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி மோசே இடத்துல 2 அடையாளம் கொடுக்கப்பட்ட போது தேவன் இறங்கி வந்தார் சொன்னா, ஆம், நிச்சயமாக இறங்கி வந்தார். எப்படி வந்தார்? அக்னி சம்பவம் வந்தார். ஆமா, இன்றைக்கும் அக்னி சம்பவம் வந்தது. ஆனால் தேவன் வரவே இல்லை, கர்த்தர் வரவே இல்லை என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இவர்கள் யாராக இருக்கிறார்கள்? கண் இருந்தும் காணாமலும், காது இருந்தும் கேளாமலும், இருதயத்திலும் உணராமலும் இருக்கக்கூடிய விசுவாசிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், இவர்கள் கண் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், இருதயத்தில் உணராமலும் இருக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை குறித்து நன்றாய் சொன்னார். 800 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இப்படித்தானே நீங்க இருக்க போறீங்கன்னு. அதனால தான் லவோதிக்கேய சபை காலம் குருடாக இருக்கும், 2ஆம் வருகை நிராகரிக்கும் என்று லவோதிக்கேய சபையின் காலத்துக்கு எழுதும்போது அந்த 7வது சபையாக லவோதிக்கேய சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 3வது அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டார். நான் 2ஆம் வருகை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று. அல்லேலூயா. 2ஆம் வருகை வந்துச்சுன்னு அவங்களால விசுவாசிக்கவே முடியாது. யாரால? அந்த குருட்டுத்தன்மையில் ஜீவிக்கக்கூடிய லவோதிக்கேய சபையினால் அங்கே குருடாக்கப்பட்ட ஜனங்களால் 2ஆம் வருகை காணவே முடியாது. அவர் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவும் மாட்டார்கள். ஆனால் உள்ள அவர் வருவார் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் எதுக்காக ஜெபம் செய்வார் நினைக்கிறீங்க? அவங்க ஜெபிக்க கூடாதவங்க இல்ல, அவங்க ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். யாருக்காக? வருகை வர வேண்டும், உயிர்த்தெழுதல் சம்பவிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க வேண்டும். இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தீர்க்கதரிசி மூலமாக இதோ அவர் மாறாத தேவனாக இங்கே இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு, இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் எதிர்பார்க்க முன்னமாக அவர் வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த செய்தி எல்லோரும் விரும்பக்கூடிய விதத்தில் வரவில்லை. அவர் யாருக்காக அனுப்பப்பட்டாரோ அவர்கள் விசுவாசிக்கும்படியாக தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக என்ன பண்ணா மோசே? என்ன பண்ணார்? தேவன் அப்படியே போன்றார், நீ போ, இந்த அடையாளத்தை பார்த்து நம்புவாங்க. அவன் போறான். எப்படி போறான்? ஒரு கழுதையை கூட்டு, அவன் மனைவியை உட்கார வச்சு, அவன் குழந்தைய உட்கார வச்சு, சேனம் பூட்டி, எதுல போறான்? தனி மனித படையெடுப்பு. அதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒரு இராணுவ தளபதியா இருந்தான், ஒரு பெரிய பீரங்கி படைக்கு தளபதியா இருந்தான், பெரிய பெரிய சேனைகள் அங்கே அதுக்கெல்லாம் அவன் தளபதியா இருந்தவன். இன்னைக்கு எப்படி போறான் சண்டைக்கு? ஒரு கழுதையின் மேல தன்னுடைய மனைவி உட்கார வச்சு, தன் பிள்ளைய குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு காய்ந்து போன கோலை கையில் பிடித்து கொண்டு 1 மேன் ஆர்மியாக, ஒரு தனி மனித படையெடுப்பாக படையெடுத்துட்டு போறான். படையெடுத்துட்டு போறவன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போல, ஒரு கத்தி எடுத்துட்டு போல, அவன் என்னத்தை எடுத்துட்டு போறான்? ஒரு காய்ந்து போன கோலை கொண்டு போகிறான். ஆனால் அந்த காய்ந்து போன கோலுக்குள் தான் தேவன் மறைந்திருந்தார்.
தேவன் எதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறார்? காஞ்சி போன கோலுக்குள்ள. அவன் கத்திக்குள்ள இல்ல, துப்பாக்கிக்குள்ள இல்ல. தேவன் அனுப்பினார். நீ போ என்று சொன்னார். இவன் போறான், ஜனங்க மத்தியில போறான். ஜனங்க மத்தியில போனா தேவன் என்ன பண்ணாரு? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டார். தேவன் அனுப்புனார்னா, தேவன் ஊழியத்துக்கு அனுப்பிச்சார்னா எல்லாம் நல்லதா நடக்கலாம் நினைக்கூடாது. நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க எல்லாமே ஆப்போசிட்டா நிற்கும். அல்லேலூயா. இவன் போறான், ஆண்டவர் அனுப்பிச்சாரு. நம்ம போய் என்ன பண்ண போறோம்? ஈஸியா போய் வாங்க, நம்ம ஜனலாம் யார்ப்பா மீட்கப்பட்டுலாம் வாங்க, அப்படியே கூட்டின்னு போயிடலாம்னு நினைச்சான். அங்க போனா பார்வோன் விட முடியாதுன்றான். வேதம் சொல்லுகிறது, தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், மோசையை அனுப்பினார் என்று. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதும் தேவன் தான், மோசையை அனுப்புனதும் தேவன் தான். எப்படிப்பட்ட டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. இவனுக்கு எப்படி தலை பிச்சின்னு போவாது? இவன் கோலை போடுறான், பாம்பா மாறுது. அவனும் கோலை போடுறான், பாம்பா மாறுது. இவன் ஒண்ணு செஞ்சா அவன் ஒண்ணு செய்யறான். ஆனால் தேவனுடையது அவங்களுடைய விழுங்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜெயம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் காட்சியில் வருவான் என்று சொன்னால் அவனை எத்தனை பேர் காப்பி அடிச்சு போலியாக செய்தாலும் இந்த செய்தி அவர்களை விழுங்கி போடும். ஏனென்று சொல்லலாம், இது செய்தி அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் என்ன செய்யறாரு? அங்க போய் இவன் போய் அற்புத அடையாளம் செஞ்ச பிறகு ஜனங்களை அப்படியா என்ன பண்றான்? அதுக்கப்புறம் மீட்டு ஜனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரான். ஜனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரான். ஜனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்த பிறகு யாருடைய செய்தி பின்னால வராங்க? தீர்க்கதரிசியினுடைய செய்தி பின்னாடி எல்லாரும் வராங்க. எகிப்து என்னக்கூடிய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு மோசே என்னக்கூடிய மகத்தான தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லோரும் யாரை பின்தொடர்ந்து வருகிறார்கள்? யார் மூலமாக அற்புத அடையாளத்தை பார்த்தார்கள்? யார் மூலமாக வருகையை கண்டார்கள்? யார் மூலமாக தேவன் கிரியை செய்வதை பார்த்தார்கள்? மோசே என்னக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எல்லாத்தையும் பார்த்தாங்க. எகிப்திலிருந்து வர வரைக்கும் மோசே நல்லவனா தெரிஞ்சான். எகிப்திலிருந்து வெளியே வர வரைக்கும் மோசே நல்லவனா தெரிஞ்சான். எல்லாரும் என்ன பண்ணா? ஞானஸ்தானத்தின் வழியா வெளியே கொண்டு வந்தான். செங்கடலை பிளந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே வழிநடத்தி வெளியே கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் யாரு நல்லவனா தெரிஞ்சான்? மோசே நல்லவனாக தெரிஞ்சான். வெளியே அந்த கரைக்கு போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேவன் தானே வழி நடத்தினுக்கிறாரு. அப்ப தேவன் என்ன சொன்ன வழி நடத்துறாரு? உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பேன்ட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். சௌந்தரியமாக வாழப் போகிறீர்கள், சந்தோஷமாக ஜீவிக்க போகிறீர்கள். அதுக்கு என்னுடைய தீர்க்கதரிசி அமைச்சிருக்கிற அற்புத அடையாளம் செஞ்சிருக்கிறான். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? இவன் பின்னால போங்கனாரு. பின்னாலே வந்தாங்க. வந்த பிறகு செங்கடலை பிளந்த அற்புத அடையாளம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. எகிப்தில் இருக்கிற எல்லா எகிப்தியரும் கடலை ஊந்து சாவதெல்லாம் பார்த்தாங்க. அங்க அக்னிஸ்தம்பம் தூணாக நின்றதையும் பார்த்தார்கள். மேகமானது இரண்டாக தண்ணீரை செங்கடலை இரண்டாக பிளந்து வழி நடத்தியதையும் பார்த்தாங்க. இவங்க கடல் எப்படா ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையா நடத்துறாரா? இவர் எவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன் ஒரு தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார் என்றெல்லாம் பார்த்தார்கள். பார்த்துட்டு அண்ணாடக்கரைக்கு போய் பார்த்தா செங்கடலுக்கு அந்த பக்கம் பாலையும் காணோம், தேனையும் காணோம், மோரையும் காணோம். என்ன இருந்துச்சு? வெறும் பாலைவனம். பாலைவனம். ஒரு மரம் செடி கொடி கிடையாது, ஒரு பச்சை இலை கிடையாது. இவங்க கிட்ட என்ன இல்ல? சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. நேராக போறாங்க. மோசே கிட்ட கேட்டாங்க, மோசே இங்க வாப்பா, உன்னையே தான் பார்க்கணும். எகிப்துல எங்களை அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி எங்களை எங்க கூட்டின்னு வந்துக்கிற? என்ன கேள்வி கேட்டாங்க? அடக்கம் பண்றதுக்கு எங்களுக்கு இடம் இல்லைன்ட்டு இங்கே கூட்டின்னு வந்துக்கிற? அவர் சொன்னா, இல்லை, என்னை தேவன் அளித்தார், நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தருவார் என்று சொன்னார். அந்த பாலைவனத்துல பயிர் வச்சு அவன் கொடுக்கல. எந்த இடத்துல இருந்து கோதுமை மணியை எடுத்துட்டு வரல. எங்கேயும் கடை கிடையாது. எந்த இடத்துல இங்க தண்ணி கிடையாது. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? இரவு அங்க பாத்தீங்கன்னா காகங்களை கொண்டு, தேவன் காகங்களை கொண்டு காடை பிரியாணி அவங்களுக்கு கொடுத்தார். காடைகளை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து அப்பங்களை கொண்டு வந்து போடுது. தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்தார். தேவ தூதர்களும் அறியாத செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மாத்திரமே புசிக்கக்கூடிய செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம இருக்கைக்கு மேம்பட்ட ஆகாரம் கிடைச்சது. சாப்பிட்டாங்க. அடுத்தது கேட்டாங்க, எனக்கு தண்ணி வேணும். நாங்க தண்ணி வேணும். நாங்க தண்ணி கொடுத்தார் ஆண்டவர். எப்படி? அவரே அந்த கண்மலையாக அங்க வந்து நின்றார்.
அந்த கண்மலை ஒரு இடத்துல இல்லைங்க, இவங்க எவ்வளவு தூரம் போறாங்களோ அவங்க பின்னாடி அந்த கண்மலை வந்துச்சு. அந்த கண்மலை தான் நம்மளுடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய தாகத்திற்கு, நம்முடைய ஆவிக்குரிய தாகத்திற்கு ஜீவ தண்ணீரை தேவன் தருவதாக சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் இலவசமாக தான் கொடுப்போம்னு சொன்னார். விக்கிறவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அது யூதாசனுடைய ஆவியாக இருக்கிறது. செய்தி புத்தகத்தை நேரடியாக மறைமுகமாக யார் அதை அப்படியாக அச்சடித்து கொடுத்தாலும் அதை விற்றாலும் சரி, யாரெல்லாம் விற்கிறாங்களோ செய்தி புத்தகத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது எப்படி செஞ்சாலும் சரி, அது விற்கிறவர்கள் யூதாசனுடைய ஆவியாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க என்ன காரணம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் தேவனுக்கு சொல்லுவார், நான் கடைக்கு போன ரெடிமேட் ஷர்ட்டு ரெடிமேட் துணிக்கு தான் விற்கிறாங்க பொம்பளைக்கு சொல்லுவார். ஆபாசமான உடைகள்லாம் ஏன் கொடுத்துருக்கும் போது கடையில் தான் கிடைக்குது அப்படின்றாரு. அப்போ சொல்றாரு, கடையில் கிடைக்கிற பொருளை நீங்கள் வாங்கி போடுறீங்க ரைட்டு, ஆனால் இன்றைக்கும் டெய்லர் கடை இருக்குதுன்றார். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றாரு, பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் என்ன சொல்றாரு, இன்றைக்கும் டெய்லர் கடை இருக்கிறது, நீங்க போய் தைச்சிக்கலான்றார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஜீவ தண்ணீர் இலவசமாக இங்கே மனவாட்டியின் ஊழியத்தின் மூலமாக கிடைக்கிறது. அதனால விற்கிறவங்க வந்து என்ன சொல்லக்கூடாது, இல்லை இல்லை பேப்பருக்காக தான், அடுத்த புக்கு போறதுக்காக தான், இந்த சாக்கு புக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு மனவாட்டி ஊழியம் டெய்லர் கடை மாதிரி உட்காந்து இருக்குது. அல்லேலூயா. ஏன் இதை எழுப்பினார் என்று சொன்னால், இலவசமாக அந்த ஜீவத்தனை கிடைக்கும்படியாக அன்றைக்கு எப்படி செஞ்சாரோ, வனாந்திர யாத்திரையிலே ஆகாரங்களை, இயற்கைக்கு மேம்பட்ட ஆகாரத்தை எப்படி கொடுத்தாரோ அதே போல தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக 1963 மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. 1947 முதல் 1965 வரை நாம் இயற்கைக்கு மேம்பட்ட ஆகாரத்தை தான் புசித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆகாரமும் இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய சிந்தையில் இருந்ததை ஆகாரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய சிந்தையில் இருந்ததை ஆகாரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அங்க என்ன பண்ணாங்க, ஜனங்கள்லாம் அப்படி ஆகாரத்தை புசிச்சாங்களா, அடுத்தது என்ன பண்ணாங்க, மோசே கிட்ட முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. மோசே கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. என்னன்னு முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க, என்ன என்ன நீ சும்மா உன்னையே பெரிய ஆள நினைச்சுனுக்கிற, நீ மட்டும் தான் பெரிய ஆளா, ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா, நேரடியாக பேச மாட்டோமா, 7ஆம் தூதன் தான் பெருசா, 8ஆம் தூதன் நான் இருக்கக்கூடாதா, கருப்பு தூதன் நான் இருக்கக்கூடாதா, நள்ளிரவு தூதன் நான் இருக்கக்கூடாதா, நானே ஒரு தூதன் ஆகிக்கிறேன், ஏன் பிரணா மட்டும் தான் தீர்க்கதரிசியா? அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு வந்தது, இந்த செய்தியிலிருந்து வந்து தாங்க வந்துச்சு. இந்த செய்தியை படிச்சவன் தான், நான் தான் மனுஷகுமாரண்ணா, நான் தான் எலியா அண்ணா, நான் தான் கருப்பு தூதனா, நான் தான் நள்ளிரவு தூதனா, யார் அவன்? இந்த செய்தியில கொஞ்ச நாள் வெளியே வந்தோம், உள்ள இருந்து வெளியே வந்தவன் தான். அன்னைக்கு தாத்தானு கோராக எதிலிருந்து வந்தாங்க, மோசேயினுடைய செய்தியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அவர்கள். அல்லேலூயா. அங்க என்ன வராங்க, அங்க வந்து அவருக்கு விரோதமாக அங்க பேசுகிறார்கள். யாராக வராங்க, அங்க போய் என்ன பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. அங்க எதிர்த்து நிக்கிறாங்க, எதிர்த்து நின்னபடியாக நடக்கிறது. அவர் பெயர் தப்பா கூட சொல்லிருக்கலாம். அல்லேலூயா. அங்க என்ன பண்றாங்க, வெளியே வந்த பிறகு அவங்க 2 பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க மோசேக்கு. அப்போ வந்து மோசே என்ன பண்றாரு, மோசே என்ன பண்றாரு, இவனுடைய செய்தி கேட்கறவங்களா நீங்க தனியா போங்க. என்ன செஞ்சார் மோசே, நீங்கள் என்னுடைய செய்தியிலிருந்து ஒருவன் வந்து, நான் தான் மனுஷகுமாரன், நான் தான் எலியா, நான் தான் கருப்பு தூதன், நான் தான் நள்ளிரவு தூதன், நான் தான் வந்து காலை வெளிச்சம் அப்படின்னு சொல்லி எவனாவது வந்தா அவன் பேச்சுக்கு கேட்டு போறவங்கள போயிடுங்க, அவன் பேச்சை கேட்டு போறவங்கள போங்க. இந்த ஒளிநாடா கூறுவதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் மட்டும் இந்த பக்கம் நில்லுங்க என்று சொன்னார். அவர் என்ன செஞ்சாரு, மோசே எனக்கு என்ன செஞ்சாரு, அந்த பக்கம் போறவங்க போங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி என்று சொல்லி உடனடியாக என்ன பண்ணாரு, யாரெல்லாம் இந்த செய்தியிலிருந்து ஒரு தூதனை எழுப்பி அவன் பின்னால் சென்றார்கள் அத்தனை பேரை மரிக்கும்படியாக தேவன் செய்தார். அத்தனை பேர் அவர் கொண்டு போட்டார். அவர் மாறாத தேவனாக இன்றும் இருக்கிறார். அவர் மாறாத தேவனாக இன்றும் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், ஜனங்களை பிரிந்து போகும்படியா செய்தார். நீங்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள், யார் பக்கம் நிற்கிறோம் நின்னுக்குங்க. இன்றைக்கு நீங்கள் கூட இந்த ஒளி நாளா என்ன சொல்கிறதோ அதன் பக்கம் நிற்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் நீங்கள் மரித்து தான் போவீர்கள். அல்லேலூயா. இந்த ஒளி நாடா கூறுவதை மாத்திரம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. நீங்கள் வேறொரு மனிதனுடைய உபதேசம் பின்னால் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவருக்கும் மரணம் தான் நடக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா.
ஏனென்று சொன்னால் நீங்கள் வார்த்தையின் பின்னால் தான் இருக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வார்த்தையால் தான் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். வார்த்தை தான் உங்களை மீட்டது. வார்த்தை தான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தியது. அல்லேலூயா. அந்த ரத்த பூசப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணாரு? அங்கே தேவன் அப்படியாக பாளையத்துக்கு புறம்பாக வர வைத்து ஜனங்களை எகிப்து என்னும் பாளையத்திலிருந்து அவர் என்ன பண்ணார்? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து ஜனங்களை அவர் இறக்கிக்கு மேம்பட்ட ஆகாரத்தினால் அவர் போஷித்தார். போஷித்த பிறகு அங்கே ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். யாருக்கு விரோதமாக? அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவே அவர் முறுமுறுக்க தொடங்கினார்கள். அப்படியே முறுமுறுக்க தொடங்கும் போது ஜனங்க என்ன சொன்னாங்க? எங்கிட்ட மோசே, எங்கிட்ட தேவன் பேசணும் போது தேவன் என்ன பண்ணார்? பேசணுமா, இதோ வரையிற அப்படி என்று சொல்லி அந்த அக்னி ஸ்தம்பம் அந்த மலை மேலே வந்து நின்றது. உங்களில் யாராவது தைரியம் அந்த மலையை போய் தொடுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களில் யாராவது தைரியம் அந்த மலையை போய் தொடுங்க பார்க்கலாம். தொட்டா செத்து போவான். தொட்டா செத்து போவான். யாரு? விசுவாசி யாராவது ஒரு தீர்க்கதரிசி நிற்க வேண்டிய ஸ்தானத்துல போய் நின்ன அவன் செத்தே போவான். ஆனா அதுக்குள்ள மோசே சென்றான், சாகவே இல்லை. அந்த அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ளாக மோசே பிரவேசித்தான், அவன் சாகவே இல்லை. ஜனங்கள் போனால் மரித்து போவார்கள், ஆனால் மோசே சென்றான், மரிக்கவில்லை. அவன் வரும்பொழுது அக்கினி ஸ்தம்பமாக திரும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் சொல்கிறார், நீங்கள் அநேகர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அது எவ்வளவு ஒரு கனம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு கனம் உள்ளதுன்னு தெரியுமா? நீங்கள் மாத்திரமே என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது அந்த அக்னி ஸ்தம்பம் உங்களை கொன்று போடும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன தீர்க்கதரிசி தாமே அக்னி ஸ்தம்பம் அவருக்குள்ளாக நின்று அந்த முச்செடியில் பிரகாசித்தது போல பிரகாசித்தது. தேவன் அது புகைப்படம் எடுக்க அனுமதித்தார். அல்லேலூயா. ஏன் அந்த அக்னி ஸ்தம்பம் நமக்குள்ளாக முழுமையாக இறங்கவில்லை? ஏன் இறங்கவில்லை? நாம் அதனாலே சுட்டரிக்கப்பட்டு போவோம். ஆனால் அந்த தீர்க்கதரிசியினுடைய சரீரம் அதை தாங்கியது. ஏன் என்று சொன்னால் அதற்காகவே அவர் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டவர். தேவனால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டவர் தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை கருவில் உருவாக்கும் முன்பாகவே தேவன் அவர்களை பரிசுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட, ஏன்னு சொன்னால் தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம எப்படி போனோம்? முழங்கால் படியிட்டு தேவனுடைய சத்தத்தை அதை கேட்கணுமே தவிர நான் போய் அந்த முச்செடி மேலே ஏறி நிப்பன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஆயிருக்கும் மோசையோட நிலைமை? அல்லேலூயா. மோசையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் முச்செடி பிரகாசிக்கூடிய இடத்துல நாம் தாழ்மையோடும் பயபக்தியோடு இருக்க வேண்டும். நாம் தீர்க்கதரிசி மெசேஜை நம்ம கேட்கும் போது தாழ்மையோடும் பயபக்தியோடும் அந்த செய்தி நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நாம் கனத்தையும் மரியாதை நாம் தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனை சந்தித்தால் நம்முடைய ஜீவியம் மாற்றப்படும். அது என்ன செய்யறார் ஆண்டவர்? நீங்கள் தேவனை முகமுகமாக சந்திப்பீர்கள் என்று சொன்னார், தேவன் உங்களை சந்தித்தது உண்மை என்று சொன்னார், அடுத்தது உங்களுக்கு எதுக்கு ஆயத்தப்படுத்துவார்? எதற்கு ஆயத்தப்படுத்துவார்? உலகத்தில் அடிமைத்தனத்தில் எங்கேயோ சிக்கிக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை மீட்கும்படிக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சமூகத்திலே அவர் சத்தம் உங்களை அனுப்பும் வரைக்கும் முழங்காலிலே நிற்க வேண்டியவராக இருக்கு. முழங்காலிலே நீங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவரே என்னை நீர் அழைத்து, மோசே மோசே என்று அழைத்தினால் தான் அவன் அங்கே கிட்ட போனான். மோசே மோசே என்று அவன் பேர் சொல்லி அழைத்தார். உங்களை தேவன் பேர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தது அவருக்கு நீங்கள் முழங்கால் படியுடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் என்ன உங்களுக்கு வச்சிருக்கிறார் கேட்க முடியும். நீங்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் தாழ்மையாக இருங்கள். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்து தாழ்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளில் ஒரு நாள் கேட்கும். அது இங்கே ஏறிவா என்று சொன்னாலும் சரி, இங்கே போ என்று சொன்னாலும் சரி, அல்லேலூயா, நீங்கள் தேவாவினாலே வழிநடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அதுக்கு முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே நீங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து எல்லா விதமான உங்களுடைய எல்லா விதமான பாளையங்கள் நீங்கள் புறம்பே வெளியே வந்தால்தான் தேவனை காண முடியும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே தான் தேவன் அங்கே காட்சியில் இருக்கிறார். நம்முடைய மீட்பே நகர வாசலில் அல்ல, நகர வாசலுக்கு புறம்பே அங்கு கல்வாரி சிலுவை அங்கு தொங்கிக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. அங்கேதான் நம்முடைய மீட்பு இருந்தது. அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பே
அல்லேலூயா. லவோதிக்கேயா சபையின் காலத்திலே எல்லா சபைகளுக்கும் வெளியே அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி கூட எல்லா ஸ்தாபனங்களுக்கும் சபைகளுக்கும் புறம்பாக இன்றைக்கு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது யாரை அழைத்து கொண்டிருக்கிறது? யாரை இழுத்து கொண்டிருக்கிறது? அது உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறது. 7 முத்திரைகளை திறக்கும் போது தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ரத்தத்தினால எழுதப்பட்ட பெயர்கள் எல்லாம் 1963 தேவன் பிப்ரவரி 28 அவர் இறங்கி வந்து அவர் என்ன செஞ்சார்? பிரணாம் இடத்திலே அந்த புஸ்தகத்தை அவர் கொடுக்க மாத்திரம் செய்யவில்லை, பிரணாமுக்குள்ளவே அவர் தான் நின்று வாசித்துக் கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ளவே அவர் தான் நின்று வாசித்துக் கொண்டிருந்தார். அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? அவரால் முன்குறிக்கப்பட்டவருக்கு மாத்திரமே தெரியும். வேற யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். மோசேயின் இடத்துல என்ன பண்ணாரு? அப்படியாக சொல்லி அங்கிருந்து அங்க யோசுவாவும் இருந்தான். அப்போ அந்த தீர்க்கதரிசி இருக்கும்போது யோசுவா இருந்தான். யோசுவா எப்படி இருந்தான்? மோசே காட்சியில் இருக்கும்போது யோசுவா எப்படி இருந்தான்? தன்மை உள்ளவனாக, அந்த தீர்க்கதரிசியுடைய செய்திக்கு கீழ்ப்படிந்தவனாக, தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அது அப்படியே விசுவாசனாக இருந்தான். ஒரு நாள் மோசே காட்சியிலே இல்லை. தேவன் மோசேயை அவர் எடுத்துக்கொண்டவனை பார்த்தார். 20 லட்சம் பேர் இருந்தாங்க. 20 லட்சம் பேர்ல 2 பேர்கிட்ட மட்டும் வந்து பேசினார். 2 பேர் அவர் தெரிந்துக்கிட்டு யோசுவா இடத்துல வந்து பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த யாவையும் கை கொண்டு நடக்க மனதாக இருந்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் ஒளிநாடா என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் நீங்கள் கூறி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தீர்க்கதரிசி பிரணாமோடு இருந்தவர் நமக்கோடு அவர் இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. காட்சி விட்டு போற வரைக்கும் தேவன் வந்து பேசும்போது கூட புதுசா ரெவலேஷனை கொடுக்கல. யோசுவா ஒரு மனவாட்டியை போல அங்கே இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தி விசுவாசித்த ஒரு விசுவாசியாக இருக்கிறான். அவன் ஒரு பரிபூர்ண மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன சொன்னானோ, மோசே என்ன சொன்னானோ அந்த வார்த்தைக்கு மாத்திரமே அவன் உத்தரவாதம் உள்ளவனாக கவனம் உள்ளவனாக இருந்தான். அதுல மாத்திரமே அவன் கவனம் உள்ளவனா இருந்தான். வேற எதையும் அவன் கவனமா வச்சில்ல. ஆனால் தேவன் அவன் அப்படியாக இருந்ததுனால அவர் என்ன சொன்னாரு? நான் மோசேயோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை மாத்திரமே விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? அந்த 20 லட்சம் பேர்கிட்டையும் பேசாம, அன்னைக்கு ஜனங்கிட்ட நான் நேரடியாக பேசாமல் தீர்க்கதரிசி இடத்தில் மாத்திரமே பேசுவேன் என்று சொன்ன தேவன் என்ன சொன்னாரு? இனி நான் நேரடியாக ஜனங்களிடத்தில் பேச மாட்டேன், தீர்க்கதரிசி மூலமா தான் பேசுவேன்னு சொன்ன தேவன், தீர்க்கதரிசி மூலமா பேசின தேவன் இன்றைக்கு விசுவாசனத்தில் பேசுகிறார். என்ன பேசினார்? அந்த டேப் என்ன சொல்லுதோ அதை கேளு என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய சத்தம் ஒரு மனிதனிடத்தில் கேட்கும் என்று சொன்னால் இந்த தீர்க்கதரிசியுடைய மெசேஜ் தான் விசுவாசிக்க சொல்லுவார். அல்லேலூயா. அப்போதுதான் அது உண்மையான தேவனுடைய சத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படி என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து நாட்களில் 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேர் அவர் கூட வந்தாங்க. செய்தியில அவர்களுடைய செய்தியை கேட்டு என்ன பண்ணாங்க? 5000 பேர் பாளையத்துக்கு புறம்பாக அவர்கள் அப்படியாக தனியாக வந்தாங்க, மலை பிரசங்கத்துக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது அவர் 5000 பேரில் 12 பேரை தான் அவர் தெரிஞ்சு கொண்டிருந்தார். அல்லேலூயா. 5000 பேர் வந்தாங்க செய்தி கேட்க 5000 பேர் வந்தார்கள். ஆனால் அதிலே அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் என்று சொன்னவர்கள் அந்த 12 ஒருவன் யூதாஸா அங்கே பிசாசாக இருந்தேன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து 12 நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? தேவனை தெரிந்து கொள்ள 5000 பேர் செய்தி கேட்க உள்ள வந்தாங்க. அவர் என்ன சொன்னார்? 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களை நான் தெரிந்து கொள்ள, அதுலயும் ஒருத்தர் பிசாசாக்கிறான்டார், அதுலயும் ஒருத்தர் பிசாசாக இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் வார்த்தை என்ன சொன்னால் அது ஆமென் என்று சொல்வார்கள். அல்லேலூயா.
அதனால தான் அவர் என்ன சொன்னார் ஒரு நாள், அவர் யாருன்னு வந்து அந்த ஜனங்க 5000 பேருக்கும் தெரியும். 5000 பேருக்கும் அவர் யார் என்று தெரியும். மரியாளுடைய மகன் என்பதும் தெரியும், யோசேப்புடைய குமாரன் என்றும் அவர்களுக்கு தெரியும் மாம்ச பிரகாரமா. ஆனால் அவரோ தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று அந்த 11 பேருக்கு தான் தெரியும். அந்த 11 பேருக்கு தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று தெரியும். மற்றவர்கள் அவர் மரியாளுடைய மகனாகத்தான் தெரியும். அல்லேலூயா. அது போல என்ன பண்ணிட்டாங்க, அங்க வந்துட்டு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் மேலிருந்து வந்தேன், திரும்பி மேலே போயிருவேனார். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவருக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னான். என் மாம்சத்தை புசி என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, அதை புசிக்காதவனுக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் பெறுவதற்கு அங்க என்ன சொன்னார், மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும்னு சொன்னார். இவனுக்கு ஒன்னே என்ன ஆகி போச்சு, அங்க இருந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்னடா அவன் அன்னைக்கே சொன்னார் பாஸ்ட், இவனை பத்தி அன்னைக்கே சொல்லிட்டார் பாஸ்ட். என்ன சொல்லுவாருன்னு, மாம்சத்தை ரத்தத்தை அன்னைக்கு ஒரு நாள் புசி சொல்லுவோம். பெயல் செப்புலும் பிசாசு என்ன பண்ணோம், ரத்தத்தெல்லாம் குடிக்க சொல்லலாம். பாரு ஒரு நாள் பிசாசினோட கேரக்டர் பத்தியா சொல்லிட்டா பாரு, தனியா கூட்டின்னு வந்து சொல்லிட்டா இருப்பார். தனியா கூட்டு வந்து என்ன சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னதை அப்படியே சொல்றாப்புல. என்னன்னு சொல்றாப்புல, அவன் ஒரு பெயல் செப்புல்னு எங்க பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, கரெக்டா சொல்லிட்டான் பார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து ஒரு காலம் அவர்களுக்கு விலக்கி சொல்லவே இல்லை. நீ என்ன நினைச்சுன்னு போடான்ட்டார். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. அப்புறம் 70 பேர் இருந்தாங்க. நான் வானத்திலிருந்து வந்தேன், திரும்ப வானத்துக்கே போயிடுவேனார். அல்லேலூயா. அவர் முன்பு எப்படி இருந்தார், மோசையை சந்திக்கும் போது அவர் அக்னி ஸ்தம்பமா இருந்தார். அந்த அக்னி ஸ்தம்பம் இங்கே மாம்ச சரீரத்தில் வந்து நின்று கொண்டிருந்தது. அக்னி ஸ்தம்பம் தேவனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாட்களில் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து அவர் காட்சி விட்டு செல்லும் வரைக்கும் ஒரு இடத்தில் கூட அக்னி ஸ்தம்பம் தோன்றவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவரே அந்த அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். பிரணாம் நாட்கள் அக்னி ஸ்தம்பம் வந்துச்சா? அல்லேலூயா. பிரணாம் நாட்கள் அக்னி ஸ்தம்பம் வந்துச்சா? வந்துச்சு இல்லைங்களா? அப்ப பிரணாம் தேவனா? இயேசு கிறிஸ்து நாட்கள்ல அக்னி ஸ்தம்பம் வந்துச்சா? இல்ல. ஏன் வரல? அவர் தானே அக்னி ஸ்தம்பம், அவர் தேவன். மோசே நாட்கள் அக்னி ஸ்தம்பம் வந்துச்சா? வந்துச்சு. அவ அப்பா அவன் தேவன் கிடையாது. தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல அக்னி ஸ்தம்பம் வந்துச்சா? வந்துச்சு. அப்ப பிரணாம் தேவன் இல்லை. ஆனால் அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தது உண்மை, ஆனால் அவர் தேவன் கிடையாது. இறங்கி வந்தது உண்மை, தீர்க்கதரிசி பிரணாம் தேவன் கிடையாது. அல்லேலூயா. வேதத்தை நன்கு வாசித்தாலே போதும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ரத்தத்தால் நாம் பூசப்பட்டிருந்தால் மாத்திரமே அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அவர் ரத்தம் நம் மீது இல்லை என்ற அந்த வெளிப்பாடை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, உனக்கு கலிக்கம் தரேனார், உன் கண்களுக்கு நான் கலிக்கம் தரேன், நீ நிர்வாணியா இருக்கிற உனக்கு நான் ட்ரெஸ் தரேனார். உன் ட்ரெஸ்ஸும் வேணாம், உன் கலிக்கும் வேணாம், நான் என்ன அப்படி இருக்க போறேன், என் சபையை நான் சார்ந்திருக்க போகிறேன், என்னுடைய பாஸ்டர் நான் சார்ந்திருக்க போறேன். அந்த பாஸ்டரே போவாரான்னு தெரியாதரா, இந்த செய்தி தான் உன்னை கொண்டு போவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உன்னை கொண்டு போவோம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே வந்து 12 பேரை தெரிந்து கொண்டு பார்க்கிறோம். அதே போல இந்த கடைசி நாட்களிலும் இந்த செய்தியில லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசி ஒன்று சொன்னார் செய்தியில, 700 பேருடைய லிஸ்ட் தேவன் கையில் வச்சுக்கிறத பார்த்துட்டேன்னார். அல்லேலூயா. செய்தியில 700 பேர் லிஸ்ட அவர் கரத்தில் இருப்பதை நான் பார்த்துட்டேன்னார். அவன் பேரும் எனக்கு தெரியன்றார். அல்லேலூயா. அந்த பேரை வாசிச்சும் காமிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த பேரை வாச்சவன் தான் இந்த வார்த்தைக்கு வார்த்தை ஆமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அல்லேலூயா. யாருடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலே வாசிக்கப்பட்டதோ அந்த நபர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை எதிர்த்து பேசாமல், அதை சுயமாக விளக்கம் கொடுக்காமல், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. நீங்கள் அதை அவரை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் சபை, உங்களுடைய போதகர்கள் எல்லாரையும் விட நீங்கள் கடந்து வெளியே வந்து பாளையத்துக்கு புறம்பாக வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், அங்கே ஒரு இரத்தத்தால் துவைக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் அப்படியாக என்ன பண்ணாரு, ஜனங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து சோதனை பண்ண ஆரம்பிச்சார் தேவன். 400 வருட காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த போது
தேவன் என்ன பண்ண ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு அற்புதமும் அடையாளங்களும் செய்து அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட ஆகாரத்தை கொடுத்து தேவன் வழிநடத்தும் போது அந்த தீர்க்கதரிசனுடைய சத்தத்துக்கு அவர்கள் முறுமுறுத்தது போல இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட என்ன பண்ணாங்க, 400 வருஷ காலம் தீர்க்கதரிசியே கிடையாது. மலியாவுக்கு அப்புறம் யோவான் சானகன் வரைக்கும் 400 வருஷம் யார் கிடையாது, தீர்க்கதரிசியே கிடையாது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அந்த நேரத்தில் 400 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வரான். யாரு? யோவான் சானகன் வருகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் வரப்போகிறார் என்று அர்த்தம் அல்ல, அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார் என்று தான் அர்த்தம். அல்லேலூயா. யோவான் சானகன் வரும்போது இயேசு கிறிஸ்து வந்தாரு வானத்திலிருந்து இறங்கி. அல்லேலூயா. யோவான் சானகன் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போதா இயேசு பூமிக்கு வந்தார். அவர் அங்க ஞானஸ்நானம் அங்க பாத்தீங்கன்னா அவர் கழுவு போறதுக்கு தான் அங்க வந்தாரே தவிர ஆல்ரெடி அவர் எப்போ வந்தாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருந்தார். அல்லேலூயா. அதனால தான் தீர்க்கதரிசி பிரணம் பிறக்கும் போது தலைக்கு மேலாகவே அவர் வந்து தொங்கிக் கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி பிரணம் பிறக்கும் போது அவர் தலைக்கு மேலாகவே அந்த அக்னி சமம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் பிறக்கும் போது அவர் அங்கே இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் யோவான் சானகன் பிறந்திருந்தார். குழந்தையாக இருந்ததை நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கமிங்ல அப்படி நடந்துச்சு, செகண்ட் கமிங்ல அது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கமிங்ல அக்னி சமம் சரீரமாக பிறந்தது, இங்கே செகண்ட் கமிங்ல சரீரத்தில் அங்க மேல அக்னி சமம் தொங்கிக் கொண்டிருந்தது சரீரத்துக்கு மேல. அல்லேலூயா. ஏன்னா அது அவர் சரீரம் கிடையாதுங்க, அது பாவத்தினால் வந்த சரீரம். இவரை சுத்திகரிச்ச பிறகு தான் இவர் உள்ளவே போக முடியும். அல்லேலூயா. சுத்திகரிச்ச பிறகு தான் உள்ள போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டவராகவே அங்க வந்தார். அல்லேலூயா. அப்படியாகத்தானே என்ன பண்ணார், 5000 பேர்ல 12 பேர் அவர் அப்படியாக தெரிந்து கொண்டார். இங்கே 400 வருட காலம் கழித்து தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் யோவான் சானகனாக இருக்கிறார். யோவான் சானகன் வரும்பொழுது அங்கே யார் வந்தது, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே காட்சி பார்க்கிறோம். அதே போல 2000 வருட காலமாக புறஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியே கிடையாது. 2000 வருட காலமாக தேவன் வந்து புறஜாதி தீர்க்கதரிசி இது வரைக்கும் தோன்றதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் காட்சியில் வரவே இல்லை. 2000 வருட காலம் கழிச்சு தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் எனக்கூடிய மனிதன் இந்த பூமிக்கு வருவான் என்று சொன்னால் இந்த பூமியில யார் வந்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகை வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நாம் எப்படி காண முடியும்? நீங்கள் வார்த்தையில் தேவனையும் வார்த்தையாக நீங்கள் பார்த்தால்தான் நீங்கள் அவரை காணவே முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அவரை பார்க்கவே முடியாது, அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாளையம் எது தெரியுமா? அவர் வார்த்தை தான் அவருடைய பாளையமாக இருக்கிறது. இக்காலத்துக்குரிய செய்தி தான் தேவனுடைய பாளையமாக இருக்கிறது. இந்த செய்திக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த அக்னி சம்பத்தை முகமுகமாக சந்திக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய மனவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முகமுகமாக சந்திக்க முடியும். நீங்கள் தேவனுடைய பாளையத்தில் போய் அவரை சந்தியுங்கள். அவர்தான் உங்களை ரட்சித்தார், அவர்தான் உங்களை மீட்டார், அவர்தான் உங்களுக்கு ரத்தம் சிந்தார், அவர்தான் முத்திரைகளை உடைத்தார், அவர்தான் தீர்க்கதரிசி பிரணாமை அனுப்பினார், அவர்தான் தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து பேசினார், அவர்தான் இந்த மாலை வேளையில் நம்மை எல்லாம் இங்கே கூட்டி ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பாளையத்திலே நீங்கள் பரிசுத்தமான ஜீவன் ஜீவிப்பீர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீர்கள், பரிசுத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது பின்தொடரும். ஏன் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பாளையத்திலே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய பாளையமாகிய இந்த வார்த்தைக்குள்ளாக, உடைய ரத்தம் பூசப்பட்ட வார்த்தைக்குள்ளாக உம்மை காணும்படியாக எங்களுடைய சொந்த பாளையம் என்னக்கூடிய உலகத்தை விட்டு கடந்து தேவனுடைய பாளையமாகிய ரத்தம் பூசப்பட்ட இக்காலத்தில் எங்களுக்காக அனுப்பப்பட்ட ஆவிக்குரிய ஆகாரமாகிய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுக்குள்ளாக இருந்து வெளிவந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக. ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய அக்னி சம்பத்தை நாவுகளாக பெற்றுக்கொண்டுகளாக இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கும்படி நீர் அனுப்பும்படியாக இந்த வேலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். இந்த இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் ஆண்டவரே தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு
சிரத்தை உள்ளவர்களாக, கவனமுள்ளவர்களாக, அதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே பயபக்தியோடு ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையிலே நடப்பார்களாக. ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கூட உங்களுடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். ஆண்டவரே வரத்தடைப்பட்டவர்கள் உடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே அவர்களை சந்தித்து உம்முடைய வெளிச்சம் அவர் முகங்களை பிரகாசிக்க செய்யும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நீர் கூட்டி சேர்த்து என்றாகிலும் ஒரு நாள் இங்கே ஏறி வா என்று ஒரு சத்தம் கேட்கும்போது ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வர ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர் கையின் பிராசங்களை ஆசீர்வதியும். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் உம்முடைய பிள்ளைகள் எங்கும் கர்த்தாவே அலைந்து தெரியாமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றை வேண்டுகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.